மகா சிவராத்திரியையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி கடற்கரை மணலில் சிவலிங்கம் பிடித்து வைத்து பக்தர்கள் வழிபட்டனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரபுராவ். பிரபுராவ், வணக்கம். பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது? பக்தர்களுக்காக என்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக மகா சிவராத்திரி ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயிலில் விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி திருவிழாவுக்கான கொடியேற்றம் நடைபெற்று கடந்த 12 நாட்களாக இந்த திருவிழா நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று மகா சிவராத்திரியை ஒட்டி தமிழகம் மட்டுமல்லாமல் வட மாநிலங்களிலிருந்து திரளான பக்தர்கள் நேற்று இரவே ராமேஸ்வரம் வர தொடங்கினர். அவர்கள் இன்று காலை முதல் ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயில் எதிரே உள்ள அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி திருக்கோயிலுக்குள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரை மணலில் சிவலிங்கம் செய்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். இன்று மகா சிவராத்திரியை ஒட்டி பகல் மற்றும் இரவு முழுவதும் ராமேஸ்வரம் திருக்கோயில் நடை திறக்கப்பட்டு 6 கால பூஜை நடைபெறும். இதனால் இந்த மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்வதற்காக திரளான பக்தர்கள் ராமேஸ்வரம் வந்துள்ளதால் ஒரு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதுபோல கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை முழுமையாக சோதனை செய்த பின்னர் திருக்கோயிலுக்குள் அனுமதிக்கின்றனர். கோயிலுக்குள் வரக்கூடிய பக்தர்கள் பல்வேறு இடங்களில் உட்கார்ந்து தியானம் செய்வது வழக்கம். அதற்கான ஒரு சிறப்பு ஏற்பாடையும் திருக்கோயில் நிர்வாகத்தால் செய்யப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.